அரவண்ட் ஆஃப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த டிடிஎஃப் டாஸ்க்னு ஒன்று வைக்கிறாங்க இல்லையா, சத்தியமாக இது வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரில. இந்த சீசனில் ரொம்ப ஒஸ்டான டிடிஎஃப் டாஸ்க் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது டிடிஎஃப் அப்படிங்கிறது வருஷம் நடக்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் அவனுடைய பொட்டென்ஷியலை காட்டி, அவனுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டி, அவனால் என்ன முடியும், அவனுக்கான டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து அந்த கார்டை, அந்த டிக்கெட்டை வந்து அவன் போராடி ஜெயிச்சு அவன் ஃபைனல்ஸ்க்கு போகணும். இப்படி தானே இருக்கும். ஆனால் இந்த சீசனில் மட்டும் அப்படி உல்டாவா இன்னொருத்தவங்களுக்கு விளையாடுறது, இன்னொருத்தவங்களுக்காக பண்ணுறது, பாயிண்ட்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை, என்ன நடக்குதுன்னே தெரில. சரி, இது வந்து காலையில் ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்தாங்க, அதை நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக பேசுகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசினது தான். நேற்றுலேருந்து ஒரே டாப்பிக்கை பேசி வளன்னு வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க? முத்துக்குமரன், மஞ்சரி, அப்புறம் ராயன், ஜாக்லின், இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ராயனுக்கு ஒரு பக்கம் வந்து அவன் நேற்று தோத்ததை வந்து அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா ஒரு ஆளை எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணி அவுட் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. இதுல முழுக்க செயல்பட்டது முத்துக்குமரன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நேற்றுக்கு ஜாக்லின் வந்து முத்துக்குமரனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத புட்டு வச்சாங்க. இப்போ முத்துக்குமரன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று போடுறாருங்க. இப்போ யாரையாச்சும் ஒருத்தர் வந்து வீழ்த்தணும், யாரையாச்சும் ஒருத்தர் அவுட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேம் வந்து அவர் ஆடுறாரு. மற்றவங்களை வச்சு ஒரு கேம் ஒன்று ஆடுறாரு. அந்த கேம்ல அவர் சக்சஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறமா அந்த கேம்ல அவரே பலி ஆகுறாரு. இது எப்பயுமே நடக்கிற ஒன்று தான். அவரே பலி போட்டுறாங்க. இப்போ முத்துக்குமரன் இதை தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை போய் அவர்கிட்ட கேட்டா அதை ஒத்துக்கிறது கிடையாது. என்னைக்குமே அவருடைய ஸ்ட்ராட்டஜி பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஒத்துக்கிறதே கிடையாது. மாறா அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழியை தூக்கி வேற யார் மேலேயாச்சும் போட்டுறது. இப்போ உதாரணத்துக்கு ராணுவ துரோகம் பண்ணிட்டான், இந்த துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அதை அப்படியே மறைச்சிடுறாப்புல. இங்கே எப்பயுமே அவருடைய ஸ்ட்ராட்டஜி அங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை அவருக்கு ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு, துரோகம், எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை முதுகில் குத்திட்டாங்க, என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்குள்ள அவருடைய ஒரு விஷயத்த மறைக்கிறாரு. பிளஸ் இன்னொருத்தவங்களை பார்த்து முத்துக்குமரன் பயந்து ஒரு விஷயத்த பண்றாரு அப்படின்னா அதையும் அவர் ஒத்துக்கிறது கிடையாது. ஆமா, நீ எனக்கு த்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஓப்பனா ஒத்துக்கிறதுல என்ன உங்களுக்கு ஈகோ பிரச்சனை? முத்துக்குமரன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அவருக்குள்ள இருக்கிற என்னன்னா, அவர் தான் ஸ்ட்ராங் பிளேயர், மற்றவங்களாம் வந்து அவருக்கு ஈக்குவலாவோ இல்லை அவரை தாண்டியோ கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முதல்ல இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, ராயன் தான் முதல்ல பேசுற மாதிரி காட்டுறாங்க. என்ன அது லைவ்ல நடந்து முடிஞ்சிருச்சு. ராயன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரே பாயிண்ட் தாங்க, நீங்க 5 பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமை உருவாக்கி ஈஸியா நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டீங்க. அதுல முதல்ல என்ன வந்து நீங்க பிளான் பண்ணி என்ன அவுட் பண்ணிட்டீங்க. ஏன்னா நான் இருந்தேன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயமா இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன வந்து நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்ற போது முத்துக்குமரன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மஞ்சரி உடனே என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க ரயனை வந்து காலி பண்ணிட்டீங்க, இந்த வார்த்தையை அவங்க சொல்றாங்க. ரயனை வந்து நீங்க காலி பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்காக மறுபடியும் டீமா சேர்ந்து விளையாண்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கும்போது, காலிலாம் பண்ணல அப்படின்ற ஒரு வார்த்தையை முத்துக்குமரன் சொல்றாரு. ரயன் வந்து டே ஒத்துக்கங்கடா டே அப்படின்றாப்புல. ஏன்னா ரயனுக்கு கிளியரா தெரியுது, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கேன், அதனால என்னை அவுட் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது அவருடைய வாதம். முத்துக்குமரனுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு காரணமும் அதுதான். ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பசங்க 5 பேரை ஒன்னா சேர்த்ததுக்கான காரணம் என்ன? ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் ஈஸியாக அவங்களை அவுட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். முதல் ஆளாக வந்து ராயன் அவங்க டார்கெட் பண்ணதுக்கான காரணம். ஏன் ராயன் இந்த டீமில் சேர்த்துருக்கலாமே, ஏன் முத்துக்குமரன் சேர்க்கல? இதுதான் ஜாக்லின் நேற்று சொன்னாங்க. ஏன் சேர்க்கல அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இண்டிவிஜுவலாக விளையாடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது முத்துக்குமரனுக்கு மிகப்பெரிய த்ரெட்டாக அங்கே யார் இருப்பா? ராயன். ஏன்னா ராயன் ஆல்ரெடி முத்துக்குமரனை அவுட் பண்ணியிருக்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் ராயன் வரிசையாக ஒரு 4 பேர் அவுட் பண்ணாப்புல. முதல்ல முத்துக்குமரன், அதுக்கப்புறமா விஷால், தீபக், பவித்ரா, ஜாக்லின், சௌந்தர்யா, 6 பேர், மஞ்சரி 7 பேரை அவுட் பண்ணியிருக்கிறாப்புல. பாருங்களேன், நம்ம முதல்ல வந்து அவர் அவுட் பண்ணுறது வந்து இவர் முத்துக்குமரனை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் முத்துக்குமரன், விஷால், தீபக் அண்டு மஞ்சரி, பவித்ரா, ஜாக்லின், சௌந்தர்யா 7 பேரை வந்து அவுட் பண்ணியிருக்கிறான் வரிசையாக. அதனால் முத்துக்குமரனுக்கு ராயன் மேலே ஒரு அது பயோன்னு அவரால் எடுத்துக்க முடியல, ஒரு த்ரெட், இந்த வார்த்தையை நம்ம வச்சுப்போம். ராயன் வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருப்பார். இதை முத்துக்குமரனால் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அந்த இடத்துல அவருடைய ஈகோ தடுக்குது. நீ எனக்கு காம்படிட்டர், நீ வந்து எனக்கு த்ரெட்டு, நான் ஏன் ஒத்துக்கணும்? என்னால் ஒத்துக்க முடியாது, நீ எனக்கு த்ரெட்டுலாம் கிடையாது. உடனே முத்துக்குமரன் நாங்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, உன்னை பார்த்து பயந்து விளையாடுற அளவுக்கு நீ பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரயான் கிட்ட சொல்லும்போது, ரயான் என்ன சொல்கிறான்னா, நான் தனியாக தான்ப்பா விளையாடினேன், நான் டீமாலாம் விளையாடல, முடிஞ்சா இனிமே முத்துக்குமரன் கிட்ட டைரெக்டாக சவால் விடுறாப்புல ராயன், முடிஞ்சா இனிமே நீ தனியாக விளையாண்டு என்னை தோக்கடிச்சு பாரு
நம்ம இண்டிவிஜுவலாக விளையாடிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. ஸோ இந்த இடத்துல ஜாக்லினும் மஞ்சரியும் வந்து ரயன் ஒரு பக்கம் நீ வார்த்தையை விடாதான்னு சொல்கிறதா இருக்கட்டும், இங்கே முத்துக்குமரன் வந்து நீ ஏன்டா ஒரு மாதிரி இது பண்ணுற, நீ ஏன்டா ஒரு மாதிரி பேசுகிறேன்னு சொல்கிறதா இருக்கட்டும். முதல்ல இந்த டாபிக் ஏன் இப்போ வந்துச்சுன்னு தெரில. ஏன்னா நேற்றே அது பேசி முடிஞ்சு போச்சு. நேற்றே முத்துக்குமரன் அவர் பண்ண அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை ஒத்துக்கிட்டாப்புல. என்ன அவருடைய ஸ்ட்ராட்டஜி, முதல்ல ராயனை காலி பண்ணிடணும். ராயனை காலி பண்ணிட்டா ஈஸியாக அடுத்த 4 பொண்ணுங்களை காலி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல்னு வரும்போது இந்த டீமுக்குள்ள இவர் வந்து தன்னை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்களெல்லாம் ஈஸியாக நம்ம காலி பண்ணிட்டு நமக்கு அந்த 5 பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முத்துக்குமரனுடைய எண்ணம். இது எங்கே சறுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணோ வந்து தவறாக ஒரு விஷயத்த பண்ணி அங்கே முத்துக்குமரனுடைய ஸ்ட்ராட்டஜி அவருக்கே திருப்பி அடிச்சு போச்சு. அதில் என்ன பண்ணிட்டாரு, இவருடைய இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சொதப்பிரிச்சு அப்படிங்கிறது வெளியில தெரிஞ்சா எங்க அது அவருக்கு வந்து அசிங்கமாயிருமோன்னு சொல்லி ராணோ வந்து அலைன்ஸுடைய அந்த தர்மத்தை மீறிட்ட, என்னை ஏமாத்திட்ட, இது பண்ணிட்ட, அது பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படியே பழைய தூக்கி அவன் மேலே போட்டு வேற ஒரு கேம் ஒன்று ட்ரை பண்ணாப்புல. பட் ராயனோ ஜாக்லினோ மஞ்சரியோ அந்த ஒரு ட்ராப்பில் விழாமல் அவங்க வந்து கிளியராக முத்துவுடைய ஸ்ட்ராட்டஜி தான் இதுதான் அவன் வந்து பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அதை ஒத்துக்க சொல்கிறாரு ராயன் வந்து, ஒத்துக்கோ, நான் வந்து உங்களுக்கு த்ரெட்டாக இருக்கிறதுனால தானே. ஏன்னா ராயனை வந்து அங்கே அக்செப்ட் பண்ணலை. அந்த டீமுக்கு ராயன் வந்து நம்ம ஒன்றா விளையாடலாமான்னு கேட்கும்போது வேணான்னு சொன்னது முத்துக்குமரன் அருண் தான். அதனால் அக்செப்ட் பண்ணலை. ஸோ முதல்ல ராயனை தூக்கணும் அப்படிங்கிற பிளான் போட்டதும் முத்துக்குமரன் தான். இது அவர் கேட்கும்போது இவரால் ஒத்துக்க முடியல. இங்கே ஈகோ பிரச்சனை தான். முத்துவை பொறுத்த வரைக்கும் அதை ஒத்துக்கூடாது. ஒத்துக்கிட்டா நம்மளுடைய அந்த தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவர் ஒத்துக்க மாட்டார். இதுதான், இவ்வளோதான் மேட்ரு. ஸோ இதில் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ராயன் வந்து பயம்னு சொன்ன வார்த்தை உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இப்படி சொல்லியிருக்கலாம், இது பயம் கிடையாது, நீ வந்து நிச்சயமாக ஒரு த்ரெட்டு, உண்மையாலுமே ஸ்ட்ராங்கான பிளேயர் தான், அதை சொல்கிறதுல தப்பு கிடையாது, நீ உண்மையாலுமே வந்து ஒரு த்ரெட்டாக தான் இருப்ப. ஸோ அதனால் உன்னை வந்து நான் பிளான் பண்ணி இது என்னோட சாணக்கியத்தனம், இது என்னோட சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. அதையே ஒத்துக்கிறதுக்கான மனசு ஏன் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஸோ இதுதாங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோல நடந்த விஷயம். இதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய கூத்து ஒன்று நடந்துச்சு. அதை வந்து நான் சொல்கிறேன். ரொம்ப ஒஸ்ட்டு சீசனாக போய்கிட்டு இருக்குது. நம்ம பார்ப்போம். சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.